ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். வீட்டு உள்ள செம்ம சண்டை போயிட்டு இருக்கு மக்களே. காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன், அரோரா இவங்க பிரச்சனை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம சுத்தி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கானா வினோத், ஆதிரே, இன்னொரு பக்கம் சபரி, இவங்களுக்கு எல்லாருக்குமே செம்மையா முட்டிக்குது. இதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா அரோரா வந்து நக்கா ஒரு விஷயம் பண்ணாங்க. அதனாலதான் கமருதீன் ஏறிட்டு போனா. கமருதீன் வந்து கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்ட், பட் இருந்தாலும் நிறைய வார்த்தைகள் அவரும் விட்டாப்ல. சோ அது என்ன ஏதுன்றலாம் ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். ஸ்டார்டிங் எடுத்த அரோரா என்ன பண்றாங்கன்னா, அந்த கிச்சன் டீம் உள்ளே அவங்க வர மாட்டாங்க. எவ்வளவு பேர் நோட் பண்ணி தெரியல, 10 வாரம் ஆச்சு இது வரைக்கும் கிச்சன் டீம் உள்ளே வராது. ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அரோராவும் விக்கல் விக்ரமும் தான். ஆனா குறை மட்டும் நல்லா சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தான் நம்ம கமருதீன் வந்து கிச்சன் டீம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம அரோரா வந்து இந்த மாதிரி யார் வந்து இந்த டம்ளர் இங்க வச்சது, இதுல வந்து ஃபங்கஸ் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. சோ அப்பதான் வந்து நம்ம கமருதீன் சொல்றாரு, ஓ அப்படியாமா ஃபங்கஸ் வருமா, சரி ஓகே அடுத்த வாட்டில இருந்து நீங்க வந்து கிச்சன் டீம்ல இருந்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அடுத்த வாட்டி கேப்டன் யார் வராலும் வந்து இவங்க வந்து கிச்சன் டீம்ல போட்டலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவங்க வந்து 10 வாரமா கிச்சன் டீம் உள்ளே இல்ல, ஓகேவா, அதுதான் மெயின் மேட்ரு. சோ அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது தான் அப்படியே பர்சனல் விஷயம் வரைக்கும் போயிடுச்சு. அப்படியே இது வந்து டைவர்ட் ஆயிட்டு நம்ம துஷார் பக்கம் போயிடுச்சு. துஷார் பக்கம் போனவொடனே நம்ம அரோரா சும்மா இருப்பாங்களா, ஆல்ரெடி பர்சனலா ஹர்ட் ஆவாங்க, உட்காந்து அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சண்டைகள் போடுறாங்க, நிறைய வார்த்தைகளை வர்றாங்க. சோ 10 வாரம் நீ என்ன பண்ற, நீயே கேம் ஆடல, சும்மா தானே சொல்லிட்டு கமருதீனை பார்த்து சொல்லிட்டாங்க. அப்ப கமருதீன் டென்ஷன் ஆயிட்டான். கமருதீன் என்ன சொல்லிட்டானா, இந்த மாதிரி நீ மட்டும் என்ன பண்ண, 5 வாரமா நீ சும்மா தான் இருந்த, துஷார் பேர் தான் சுத்திட்டு இருந்த, துஷார வெளியே அமிச்சிட்ட, அதே மாதிரி பிரவீன் ராஜே வெளியே அமிச்சிட்ட, பிரவீன் ராஜ் எல்லாம் கேம் ஆனா நல்லா ஆனா அவனெல்லாம் நீ வெளியே அமிச்சிட்ட, நீ சும்மா இருக்க நீயே சொல்லியிருக்க. அதாவது நீ என்ன ஃபர்ஸ்டே சொன்னா எனக்கு வந்து காசு வேணும் அதனால தான் நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு, நீ சும்மா தான் காசுக்காக மட்டும் தான் வீட்டுல இருந்த அப்படின்ற மாதிரி நம்ம கம்பெனி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சோம். அதாவது அரோரா என்னன்னா, அரோரா வந்து எல்லாத்தையும் பாயிண்டா பேசுறான், நான் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா உனக்கு யாராவது ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது அது ஏத்துக்க முடியல. 10 வாரமா நீ வந்து கிச்சன் டீம்லயே இல்ல. கிச்சன் டீம்னா என்னன்னே உனக்கு தெரியாது. சும்மா பாத்ரூம் கிளீனிங், வீட்டு கிளீனிங் மட்டும் பாத்துருந்தா கிச்சன் டீம் எப்பதான் போவ, கேட்டா எனக்கு அலர்ஜி இருக்குன்றீங்க. அதே மாதிரி விக்கல் சீக்கிரமா தான் குறை மட்டும் சொல்ல வருதுல, குறை சொல்லாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல. நீ குறை சொல்லதான் இவ்வளவு பிரச்சனை வருது. அங்கதான் நம்ம கரெக்டா கமருதீன் புடிச்சாப்ல. நீ தான் துஷார வெளியே அமிச்சோட நம்ம அரோராவால அதை ஏத்துக்க முடியல, ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்ததுல. சோ அந்த மாதிரி இங்க ஒரு பிரச்சனை வருது. சோ அரோராவால அதை ஏத்துக்க முடியல, அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம கமருதீன் கிட்ட வந்து ஏறின்னு போறாங்க. நான் என்னோட பர்சனல் விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன், அதை வந்து நீ எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்றேன், எப்படி இது ஏத்துக்க முடியும், என்னோட பர்சனல் வந்து நீ எடுக்காது அப்படின்றாங்க. துஷார்னு ஒரு பர்சன் வெளியே போயிட்டான். அதாவது கமருதீன் என்ன சொல்லியிருக்கானா, இவங்க தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஓகேவா, துஷார் வந்து வெளியே போயிட்டு அவட நல்லா ஞாபகம் வச்சு போனான்னு எனக்கு தெரியாது, அவன் எப்படி இது பண்ணான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க தான் சொன்னாங்க. ஆனா நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏறின்னு போறாங்க. இது எந்த வகையில நியாயம் எனக்கு புரிய மாட்டேது. அரோரா வந்து பாயிண்டா பேசுறதெல்லாம் கரெக்டா தான் பேசுற, பட் ஆனா என்ன ஒரு விஷயம்னா, உனக்கு எதனா ஒரு விஷயம், அதாவது துஷார் பத்தி எதனா ஒரு விஷயம் வந்துச்சு, இல்ல இந்த மாதிரி துஷார நீ வெளியே அமிச்சிட அப்படின்னு உனக்கு எதனா ஒரு விஷயம் சொல்ல வந்ததுன்னா நீ அதை ஏத்துக்க மாட்டேற. அதாவது நீ 5 வாரமா கேம் ஆடல, அதான் உண்மையை தான் சொல்றாங்க. 5 வாரமா நீ கேம் ஆடல, அதுக்கப்புறம் தான் கேம் உள்ள வந்த, ஓகேவா, பட் ஆனா கேம் உள்ள வந்து நீ மத்தவங்கள தான் குறை சொல்லிட்டு இருக்க. கமருதீன் வந்து உனக்கு கூட ஃப்ரெண்டா இருக்க வரைக்கும் நல்லா இருந்ததா. கமருதீன் கிட்ட வந்து எப்படின்னா விஜய் பருவ சார் அதை விஜய் பருவ எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி நம்ம கமருதீன் வந்து அமைக்க உங்க கூட வச்சிருந்த. கமருதீன் அதை மீறி வந்து விஜய் பருவ போயிட்டான்னு சொல்லிட்டு நீ கமருதீன் அடிக்கல. கமருதீன் கிட்ட என்ன தெரியுமா ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது, அதாவது யார்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் பருவ பிரச்சனை வந்தாலும் விஜய் பருவ நீ பண்றது இதுதான் தப்புன்னு சொல்லி அடிப்பான். அதே மாதிரி இப்ப அரோராவை போட்டு வச்சிட்டு இருக்கான். சோ இதான் அங்க பார்க்க முடியுது. பட் ஆனா வார்த்தைகளை விட்டுறான். வார்த்தைகளை வந்து விட்டா அதை திரும்பி எடுக்க முடியாது. சோ அந்த வகையில வந்து கமருதீன் நிறைய வார்த்தைகளை விட்டாப்ல. சோ அது முக்கியமா என்னன்னா, நம்ம அரோரா வந்து என்ன கேட்போம்னா, நான் உனக்கு ஒரு கம்பல் குத்தலாம், அந்த கம்பல் எனக்கு திரும்பி குத்துற அப்படின்னா நம்ம கமருதீன் என்ன சொன்னா, நான் ஒரு செயின் குத்தலாம் அதை திரும்பி குத்துறேன்னா சரி ஓகே, இந்த மாதிரி உங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருந்ததா, உடனே வந்து நம்ம கமருதீன் என்ன சொல்றாப்ல, வேற எதனா இருக்கா, ஜெட்டிக்கிட்டே எதனா குத்திரிக்கா அந்த மாதிரி கேட்டாப்ல. சோ அது தப்பு, ஓகேவா. சோ இந்த மாதிரி எல்லாம் பேசினா வந்து எப்படி இருந்தாலும் கமருதீன் வந்து தேவையில்லாம வார்த்தைகளை விட்டு ரெட் கார்டு வாங்காம உள்ள இருக்கிற வரைக்கும் நல்லது. ரெட் கார்டு வாங்கிட்டேன்னா உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, பேர் கெட்டுரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சோ அப்புறம் கமருதீன் எடுத்து வச்ச பாயிண்ட்களை நான் வந்து மென்ஷன் பண்றேன். 10 வாரமா இல்ல மக்களே, 10 வாரமா ஒருத்த வந்து கிச்சன் டீம் உள்ளே இல்ல. அப்படி இல்லன்னா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதை விட்டு இந்த மாதிரி கிளாஸ் இங்க வைக்காதீங்க, இதுல வந்து ஃபங்கஸ் வந்துடும் அப்படிலாம் சொல்ல மட்டும் தெரியல, குறை சொல்ல மட்டும் வருதுல, போய் நீ அந்த கிச்சன் டைம்ல இரு. அதான் வந்து நம்ம கமருதீன் சொன்னாப்ல. சோ இதனாலதான் இங்க பெரிய பிரச்சனை வச்சுது. ஒரு பக்கம் இங்க இது போயிட்டு இருக்கா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆதிரை உள்ள வராங்க. ஆதிரை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க எப்படி வந்து போனவங்களை பத்தி பேச முடியும், துஷார் தான் வெளியே போயிடலாம், அவனை பத்தி எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி எகிரின்னு வராங்க. நான் தான் உடனே வந்து கமருதீனும் நம்ம கானா வினோத் உள்ள வந்துட்டாப்ல. அதாவது என்ன ஒரு விஷயம்னா, வெளியே போனவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றல, அப்ப உள்ள வந்து நீ என்ன பண்ண, தர்பூசணி வெளியே போறதுக்கு காரணம் நம்ம கானா வினோத்னு சொன்னல, அது எங்க போய் சொல்றது, நீ பண்ணா வந்து நியாயம், நாங்க பண்ணா அநியாயம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஏறின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுல வந்து சபரி உள்ள வராப்ல. சபரி உள்ள வந்து போஸ்டர்ல பேசக்கூடாதுன்னு சொன்னதா கானா வினோத் இருக்கிறாப்ல. கானா வினோத் ஏறின்னு போறாப்ல. அதாவது நீ இங்க மட்டும் வந்துரு, அங்க வந்து என்ன வந்து கேள்வி கேட்டாங்களா, இன்னைக்கு சும்மா வேடி இதெல்லாம் பார்த்து உட்காந்து இன்னைக்கு எதுக்கு வந்து கேள்வி கேட்கறன்ற மாதிரி நம்ம கானா வினோத் ஏறின்னு போறாப்ல. உடனே ரம்யாஜோ இந்த பக்கம் வந்துட்டாங்க. ரம்யாஜோ வந்து ஆமா உன்னே என்ன சேர்த்து வச்சு பேசினாங்க, என்னாலதான் உங்க கேம் வந்து பாதிக்குதுன்னு சொன்னாங்க, அப்பெல்லாம் நீ வாய மூடிட்டு தான் இருந்த, இப்ப மட்டும் எதுக்கு வர அப்படின்ற மாதிரி இங்க ரம்யாஜோ ஒரு பக்கம். சோ அதனால சபரியால ஏத்துக்க முடியல. சபரி மேல தப்பு இருக்கு, சபரி மேலேயும் தப்பு இருக்கிறதுனால சபரி ஒத்துக்க மாட்டேங்கிறான். சபரி வந்து கானா வினோத்தில ஏச்சின்றான். அதாவது நீ என்னப்பா, நீ எதனா பேசினே இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் போய் ஒரு சண்டை மாதிரி வெடிக்குது. சோ இந்த ஒரு சின்ன பிரச்சனை இவ்வளவு பிரச்சனையா வெடிக்குது, ஓகேவா.
சோ அதான் இங்க பார்க்க முடிஞ்சது. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அரோரா தான். அரோரா சும்மா வந்து அந்த கிளாஸ்ல இருக்க ஃபங்கஸ் எல்லாம் வந்துடும் சொல்லாம வந்துட்டா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீ உள்ள வந்து தேவையில்லாம ஒரு வார்த்தையை விட்டு இந்த மாதிரி நீ வந்து பாயிண்டா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட பேசுவ, மத்தவங்க வந்து பாயிண்டே பேசாம சும்மா வாய மூடிட்டு இருக்கணுமா? அதனால எல்லாரும் எடுத்து அடிக்கிறாங்க. பர்சனலே கிடையாது மக்கள் இந்த வீட்டுல. அதாவது துஷார் வெளியே போயிட்டான். துஷாரும் நீங்களும் பண்ணது லவ்ன்றதே நாங்க வந்து அது முதல்ல அக்செப்டே பண்ண முடியாது. ஓகேவா? இதனால அவன் வீட்டுல வந்து அது வேற மாதிரி போயிருக்கும். சும்மா இது வந்து ஒரு லவ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தி எடுத்து வந்து அழுது சீனா போட்டு இப்போ வந்து கன்ஃபர்ஷன் ரூம் போயிருக்காங்க. பிக் பாஸ் என்ன கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து இருக்காங்க. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு வீட்டுல. சோ ஒரு பக்கம் நம்ம திவ்யா கணேஷ் போயிட்டு வந்து கேமரா முன்னாடி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரஜன் வெளியே போது நான் தான் காரணம் சொல்லிட்டு சாண்டா நினைச்சிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 1008 டிராமா வீட்டுல போயிட்டு இருக்கு. பட் ஒரு லெவலுக்கு மேல போகுது. நம்ம கானா வினோத் அதான் சொல்றாப்ல, எகிராதரா எகிரின்னு போறதுதான் நம்மளுக்கு வந்து இவங்க வந்து நம்மளை ஏத்தி விட்டு நம்ம வாயை புடுங்குறாங்க அப்படின்றாப்ல. பட் அவரும் வந்து கேமரா முன்னாடி ஒரு சில விஷயம் எல்லாம் பண்றாப்ல. இதெல்லாம் இவங்களுக்கு தான் தப்பா போய் முடிய போது. ஒரு பக்கம் அரோரா வெளியே போய் உட்காந்து அழுது சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விக்கல் சிக்ரம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி விக்கல் சிக்ரம் உள்ள வரும்போது அமித் பார்கவ் எல்லாரும் வந்து பேசுறாங்க. ஓகேவா? எல்லாருமே நின்று பேசுறாங்க. அமித் பார்கவ், விக்கல் சிக்ரம், கானா வினோத், நம்ம கமருதீன், விஜய் பர்லாம் நின்று பேசும்போது இந்த பொண்ணு பேசுறதுல மட்டும் கரெக்டா இந்த பொண்ணு இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கு. பட் ஆனா இந்த பொண்ணுங்க அதாவது ஆதிரை வந்து நல்ல மாதிரி பேசுறாங்க. என்னோட கேரக்டரே தப்பா சொல்லிருக்காங்க. அது எப்படி வெளி உலக வாழ்க்கையோட எனக்கு கம்பேர் பண்ண முடியும்? நான் வந்து எல்லா பொண்ணுங்களையும் வந்து பேசுவேன், எல்லா பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்பேன். அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுல போயிட்டு இருக்கு மக்களே. இந்த டிராமா தான் இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரோரா தான். அரோரா வந்து 10 வாரமா வந்து இந்த டீம்லயே இல்ல, கிச்சன் டீம் உள்ளே இல்ல, வெசல் வாஷிங் டீம்லயே இல்ல. அதே மாதிரி விக்கல் சிக்ரம் வந்து கிச்சன் டீம் உள்ளே வரல. சோ இவங்க எல்லாம் எதுக்கு தான் வரலன்னே தெரியல. ஆனா குறை மட்டும் நல்லா சொல்ல வரும். சோ இது கேட்ட கேள்விகள் கரெக்ட் தான். பட் ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கம்பெனி நிறைய வார்த்தைகளை விட்டாப்ல. சோ அதனாலதான் வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகும் போது. மத்தபடி அவர் கேட்ட விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் இருக்கு. அரோரா அழுது சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே போவாங்களா மாட்டாங்களா பொறுத்து பார்ப்போம். அதே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டிட்டு அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.